ஹலோ கைஸ், வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பதிவில் சந்திக்கிறோம். ஸோ பல சூழ்நிலைகள் என்னால் வீடியோ போட முடியல. சாரி டு சே. ஸோ இப்போ புதுசாக நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முதல் பதிவாக இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான சுற்றுலாத்தலம் சோலூர். இந்த கிராமத்துக்கு தாங்க இன்னைக்கு போக போகிறோம். ஸோ அந்த கிராமத்தை 2 பதிவாக அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒன்று பஸ்ஸில் போகிற மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பைக்கில் நம்ம போக போகிறோம். இதுதான் கல்லட்டி பள்ளத்தாக்குங்க. ஸோ கல்லட்டி பள்ளத்தாக்கு இது கீழே தான் முதுமலை புலிகள் சரணாலயம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரோட்டில் போகும்போது இந்த இடத்துல ஒரு சிறுத்தை கிராஸ் பண்ணுச்சு. ஸோ இங்கே சிறுத்தை அடிக்கடி பார்க்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸான இடம். இப்போ நம்ம இந்த ரூட் புது ரூட்டில் சோலூர் போக போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லட்டி ரோடு, ஊட்டி டு மசனகுடி ரோட்டில் கல்லட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லேருந்து நம்ம சோலூர் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அருமையாக இருக்குது. இதான் ஊட்டியிலேருந்து கல்லட்டி வழியாக மசனகுடி போகக்கூடிய ரோடு. ஸோ இது கீழே தான் செக் போஸ்ட் இருக்குது. இது வழியாக தான், இந்த வழியாக தாங்க போக போகிறோம். செக் போஸ்ட்டு கொஞ்சம் மேலே உள்ள வழி. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்னா, கூலூர் போகிற இடத்துல போயிட்டு இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். சின்னதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து கீழே தான் கல்லட்டி ரோடு இருக்குது. அது கீழே கல்லட்டி செக் போஸ்ட் இருக்குது. இப்படியே இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா மசனகுடிங்க. இந்த மசனகுடி ரோடு இது. ஸோ நம்ம இடையில இந்த வழியாக கட்டாயி இப்படி வந்திருக்கோம். இங்கேருந்து சோலூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருங்க. ஸோ சோலூருக்கு ஷார்ட்கட்டு இங்கே இப்படி போயிடலாங்க. தலக்குந்தா வழியாக வராமல் சோலூர்லேருந்து கல்லட்டி ரோடுக்கு நம்ம இந்த வழியாக வரலாம். ஒரு சில நேரத்தில் கெஸ்ட்டுங்களும் வருவாங்க, லோக்கல் பீப்புளும் அவங்களோட வண்டிகளை இந்த ரோடை யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியே வற்றாத நீலகிரி மாவட்டம். இப்போ இந்த மே மாதம் ட்ரைங்கிறதுனால எல்லா இடத்துலையும் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது. ஐயா சொல்லுங்க தம்பி. கோவிலில் பூசாரிங்களா? பூசைங்களா இன்னைக்கு? பூசை. அப்படியா? முனீஸ்வர் கோயில். உங்கள் பேருங்க ஐயா? பாபு. பாபு. சரிங்க சரிங்க. அந்த சின்னதாக நான் இங்கே பக்கம்தாங்க. அந்த சிமெண்ட் கட்டையெல்லாம் கட்டி ரவுண்டாக இருக்குமே, அந்த கோவிலுங்களா ஐயா? இல்லை இல்லை, இங்கே நாங்கள் முனீஸ்வர் கோயில் இங்கே. சரிங்க சரி. அப்படியா? எங்கே வரீங்க? வழியில் உள்ள இந்த முனீஸ்வரர் கோவிலில் தான் இன்னைக்கு பூஜை. அதுக்கு தான் இவங்க தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அன்னதானம் இருக்காமா, வர சொல்லியிருக்கார் ஐயா. 2 மணிக்கு வாங்க சாப்பிட்லான்ட்டு. ஸோ முடிஞ்சால் நம்ம இங்கே கலந்துக்கலாங்க. வரும்போது எல்லாம் எடுத்தேங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிம்பலை மட்டும் எடுக்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறது இப்படி தான் வச்சு ஒரு கையில் பிடிக்காமல் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பாருங்கள், கல்லட்டி சாலை இந்த வழியில் தான், இதில் தான் போகணும். இல்லாட்டி ரோட்டில் போகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ ஒத்த கையில் கிளச்சை பிடிச்சிக்கிட்டே, இது கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. அதனால் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி தாங்க. இதில் இது ஒரு பேன்டு ரோடுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரோட்டில் நிறையா கெஸ்ட்டுங்கெலாம் ஷார்ட்கட்டில் மசனகுடி போகிறன்ட்டு விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் இந்த ரோடே பேன் பண்ண ரோடு. அதனால் நான் அதிகமான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணல ப்ரோ.
அங்கங்கே இழுத்துட்டு போகுது ரெக்கார்ட் பண்ணாலே. இது எல்லாமே விவசாய பூமி தாங்க இந்த ஏரியா. ஜூலை மாதம்லாம் வந்தோம்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக பசுமையாக இருக்கும். எங்கள் அக்காங்களாம் இப்போ தான் களை எடுத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. தண்ணி இங்கே போர் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லரை வச்சு இல்லை, மே மாதங்கிறதுனால தண்ணி இல்லாமல் விவசாயமே பண்ணலை. ஒத்த கையில் தான் ஓடிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் சேஃபே இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல ஓகேன்ட்டு. அது பாருங்கள், ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மேலே தான் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம் சோலூருக்கு. பாருங்க, ஒத்த கையை விட்டுட்டு ஒத்த கையை இங்கே பிடிச்சிட்டு தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஒத்த கையில் போக முடியுமான்னு பார்ப்போம். கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த சிமெண்ட் ரோடுனா போயிடலாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் ஒன் ரோடு மாதிரி ஆயிடுது இடையில. அதான் பிரச்சனையே. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏரியாவே. இப்போவே எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல மழை காலங்களெல்லாம் வந்துட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து டைகரு, லெப்பர்டு, எலிஃபேண்ட் எல்லாமே கிராஸ் ஆகுங்க. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால் எல்லாமே கிராஸ் ஆகும். நான் இப்போது லாஸ்ட் டைம் வந்து பைக்காரா போயிட்டு வரும்போது இந்த ரோட்டில் தான் வந்திருந்தேன் ஷார்ட்கட்டுன்ட்டு. யானைங்களாம் அந்த இடத்துலலாம் உடச்சி போட்டு அப்போ தான் போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன் அப்படின்னா மாட்டிகிட்ருப்பேன். ஏன்னா வந்து இல்லை, யூடர்ன்லாம் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான். யூடர்ன்லாம் பண்ணவே முடியாது. பைக்கை அங்கேயே போட்டு அப்படியே திரும்பி ஓட வேண்டியதுதான். ஓடுனாலும் நம்ம லக்கு தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா இந்த இடம் மட்டும். அப்புறம் அந்த பக்கம்லாம் போயாச்சுன்னா விவசாய இடம் தாங்க. இது என்னென்னா கொஞ்சம் ஊற்று தண்ணி இருக்குது கீழே. தண்ணி இருக்கிறதுனால இது கொஞ்சம் பசுமையான இடங்கிறனால, சோலைங்கிறதுனால இந்த இடத்துல வந்து எப்போவுமே யானைங்களுக்கு எப்போ பயந்துட்டேன். ஏதோ ஒன்று செடான்னு சவுண்டு கேட்டோன்னே இப்போவும் பயந்தான். ஏன்னா வந்து இன்னும் வந்து ஒரு சின்ன ஆறு இருக்குது, ஓடை. அதனால் பாருங்கள், யானை ஸ்மெல் அடிக்குது. இப்போ இந்த யானை ஸ்மெல்லுங்கிறது, ஓ மை காட், இருக்குது வண்டி. யானையோட லத்தி ஸ்மெல்லு. இந்த இதை வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் அந்த இடத்த. அந்த இடத்துல வண்டியை வந்து இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒத்த கையில் ஓட்டவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த ஓடை இருக்குது. அதனால் தண்ணிக்காக இப்போ எப்போவுமே அனிமல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். கீழே டைகர்லாம் ஈஸியாக சைட்டிங் ஆகும் இந்த இடத்துல. எலிஃபெண்ட்டும் அதே மாதிரி தான். அடிக்கடி இந்த இடத்துல வந்து காலையிலாம் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம்னா யானைகள்லாம் பார்க்கலாம். லெப்பர்டு தாங்க இந்த ஏரியா ஃபேமஸ்ஸு. லெப்பர்டு வியூன்லாம் ஒரு ஹோட்டல் கூட இருக்குது அதுக்காக ஃபேமஸ். இல்லை பாருங்கள் போட்டுட்டு அருமையாக இருக்குது ஓடை. இப்போதான் ஜிலு ஜிலுன்னு இருக்கு, காற்று அடிக்கிறதுக்கு இருக்கும். நல்லா பறவைகளோட சவுண்டு. 2 சிட்டுக்குருவிங்க போயிட்டுருக்கு. தேன் சிட்டு, புல்புல் அந்த பறவையோட சவுண்டு கேட்குது. தேன் சிட்டு சவுண்டு. மரங்கொத்தி, நிறைய பறவைங்களோட சவுண்டு கேட்டுட்ருக்கு. உள்ள மீன் இருக்கான்ட்டு பார்ப்போம்.
மீன் தாங்க இல்லை தண்ணியில். இதுதான் வந்து பெரும் பிரச்சனையே. என்னென்னா இப்போ வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து அதிகமாக ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்டிசைட்லாம். நம்ம சொல்ல முடியாது, நம்ம தான் உலகத்திலே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. நம்மளோட உணவு தேவையை வந்து நிவர்த்தி பண்ணோம்னா ஒரு சென்ட் இடத்துல ஒரு 5 மூட்டை விளையிற இடத்துல இந்த உரத்தெல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் ஒரு 10-20 மூட்டைகிட்ட விளைவிக்க முடியும். நம்மளோட உணவு தேவையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். இதெல்லாம் போடுறதுனால தான் இந்த மாதிரி தண்ணிங்கள்லாம் வந்து ஓடையிலலாம் வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வர்றதுனால அந்த நீரே வந்து மாசடைந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் செத்துருச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா லெப்பர்டு, டைகரு எல்லாமே இங்கே வெயிலுக்காக இந்த மாதிரி ஓடைங்களில் தான் வந்து படுத்துட்ருக்கோம். அதுவே பயம். ஏன்னா மேன் ஈட்டிங்லாம் நிறையா இருக்குது. டக்குன்னு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுமோன்ட்டு பயமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே வண்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த ரோட்டில் வந்து போயிட்டு வரும். ஒரு சில வண்டிகள் தான். பாருங்க, திருப்பூர் அவுட்லெட்லேருந்து இங்கே வந்து என்னமோ வந்து கிடக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓடை. எல்லாம் கெஸ்ட்டுங்கெல்லாம் வர்றாங்க, வந்துட்டு இங்கே குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு போயிருக்காங்க. சாமியோட கொடை ஒன்று கிடக்கு உள்ள. எல்லாம் பொல்யூஷன் தான். இந்த சாமி பொருளுங்க அதெல்லாம் தூக்கி வீசிட்டுருக்காங்க தண்ணியில். சேம்பு பாருங்கள். இந்த சேம்பு வந்து நல்ல மருந்து. வயிற்றை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இதை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த நரம்பெல்லாம் பிச்சு எடுத்துட்டு கொழுந்தாக இருக்க இந்த சேம்பு வந்து எடுத்து புளி வச்சு அரைச்சி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கங்க. சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து அப்படியே வயிறே க்ளீன் பண்ணிடும். எப்படி பாருங்கள், ஈரப்பதமாக இருக்கு. வா அருமை இறைவா. இந்த இயற்கையில் தாங்க இறைவனே ரசிக்க முடியுது. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக தாங்க கல்லட்டி செக் போஸ்ட் இருக்கு. இங்கேருந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணி இப்படியே வந்துட்டு இந்த ரோடு வழியாக கீழே இந்த சோலைக்குள்ளே இறங்கிட்டு அங்கே தான் இந்த தண்ணி இருக்குது, ஆறு நீரோடை. அங்கே போயிட்டு இப்படியே வர்றவங்க இந்த ரோட்டில். பயங்கரமான ஹேர்பின் பெண்ட் இருக்க மாதிரி இருக்குது அந்த ரோடு. என்னோடய வண்டி ஏறவே இல்லை. 125 பல்சரு ஏறவே மாட்டேன்ருச்சு. அந்தளவுக்கு செங்குத்தாக இருந்துச்சு. இது எல்லாமே விவசாயம் பண்ணுற இடம்தாங்க. இப்போ வந்து ட்ரைங்கிறதுனால எல்லாம் விவசாயம் பண்ணலை. விவசாயம் பண்ணாலாம் எடுத்துட்டாங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த அக்காங்கெல்லாம் இவங்க வீட்டில் விளைவிச்சிருப்பாங்க மாதிரி தோட்டத்தில். அதனால் அந்த பூண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பூண்டோட வாசனை மூக்கை தொலைக்குது. அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க.
சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. வியூ பாயிண்ட்டே பாருங்கள், அருமையாக இருக்குது. பூண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 400 500 கிலோ போயிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் எவ்வளோ போகுதுன்னு தெரியலை. மேலே பாருங்கள், உங்களுக்கு புகை வர்றது தெரியுதுங்களா அந்த இடத்துல? பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகை வர்றது தெரியும். எல்லாம் ட்ரை சீசன்னோன்னு அங்கே ஃபாரஸ்ட்டு ஃபயர் ஆகிட்டுருக்கு மாதிரி. பூண்டு இந்த வருஷம் எவ்வளோங்கண்ணா கிலோ? பூண்டுங்கண்ணா இன்னும் எதுவும் தெரில, ஃபோனில் பேசுதுன்னு நினச்சிக்கிட்டாப்புல. சுற்றி யானைகள் இந்த மாதிரி எலிஃபண்ட் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் கம்பியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மே மாதம் இந்த வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு அடுத்து ஜூன் ஜூலையிலேருந்து விவசாயம் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொட்டி இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியே இல்லை, கொஞ்சம் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குங்க. வன விலங்குகள்கிட்டேருந்து தங்களோட விவசாய இடங்களை காப்பாற்றிக்கிட்டு மக்கள் என்னென்ன மாதிரிலாம் சிந்திக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க யானைக்கு வேலியெல்லாம். என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, யானை கொஞ்சம் நாளில் அப்படியே டச் பண்ணி பார்த்து பழகிருச்சு. ஸோ எனக்கே ஷாக்கா அப்படின்ட்டு கரண்ட்டு வராத இடம் இந்த இடத்த மட்டும் கால் வச்சு அப்படியே உடச்சிட்டு உள்ளே அந்த கேப்லலாம் கால் வச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி சுருள் கம்பிங்க அப்படியே தொங்குது பார்த்திங்களா கம்பிங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டுக்கும் அங்கே உள்ள போஸ்ட்டுக்கும் இடையில் கம்பி போட்டு அதில் வந்து அப்படியே சுருள் கம்பிங்கெல்லாம் தொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ வந்து டச் பண்ணி உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு. ஒரு சின்ன எஸ்டேட்டு வந்தாச்சுங்க, நல்ல கூலிங்கான பிளேஸ் வந்துட்டோம். ஒரு எஸ்டேட்டு பகுதி தான். இப்போ நம்ம வந்து இந்த வர்ற ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு தான். இந்த பள்ளத்தாக்கு ஓரத்துலேயே வந்து நம்ம பயணம் பண்ணி வந்துக்கிட்ருப்போம். ஏதோ ப்ரைவேட் லேண்ட் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் டீ எஸ்டேட். இப்போ எங்கே போக போகிறோம்னா, அங்கே பாருங்கள் மலை உச்சியில் தெரியக்கூடிய இடம் பாருங்கள், அந்த டாப் பிளேஸு அந்த இடத்துக்கு தான் அந்த பாருங்கள் கூடாரம் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த பாருங்கள் அந்த கூடாரம் மாதிரி தெரியக்கூடிய அந்த பிளேஸ்க்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். அதான் வந்து சோலூர் வியூ பாயிண்ட்டுங்கிற இடம். அங்கே போக முடியுமா என்னன்னு தெரியல, சந்தேகம்தான். ட்ரை சீசனுங்கிறனால டூரிஸ்ட்டுங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபயர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் கல்லடி பள்ளத்தாக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வழியில் இந்த இடம் மட்டும் நல்லா பசுமையாக இருக்குங்க. எல்லாம் கேரட் போட்டிருக்காங்க. இவங்க வந்து சொந்தமாக போர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கேரட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் கீழே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் எங்கேயோ வந்து மத்தளம்லாம் தட்டுற சவுண்டு கேட்குது. எங்கேயோ கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் மே மாதம் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு நல்லா மழை பெஞ்சு செழிப்பாக விவசாயம் பண்ணோம், இந்த வருஷம் பண்ண விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பானோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மே மாதம்தான் பெரும்பாலும் எல்லா பண்டிகையும் வந்து நடத்துவாங்க. இல்லைங்க மேலே டாப்பில் இருந்து தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்குது. போகும்போது போய் பார்ப்போம் எந்த கோயிலில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுற அந்த திருவிழாலையும் நம்ம போய் கலந்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா ஹை லெவலில் வந்துட்டேங்க, மேலே வந்தாச்சு. நல்லா குளுன்ட்டுருக்கு, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. அந்த திருவிழா நடக்கக்கூடிய கோவில் பக்கத்துலேயும் வந்துட்டோம். எல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் 2 நாளில் தான் திருவிழான்னு நினைக்கிறேன். எல்லாம் குழந்தைங்க தான் வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ண போகிறாங்க. பெரியவங்கெல்லாம் காணோம்,
சின்ன குழந்தைங்க தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பண்ணா பண்டிகை? பண்டிகை எப்படின்னா நாளைக்கா? சரிண்ணா சரி. நாளைக்காம்மா பண்டிகை. என்ன கோவில்னா? முருகன் கோவிலா? நம்ம தமிழ் கடவுள் முருகரோட கோவில் தான் அது. ஊத்தாண்ணா? ஊத்து தண்ணியா? அப்படியா? ஊத்து பாருங்க, சூப்பராக இருக்குது. பாறைக்கு நடுவுலேருந்து வர்ற ஊத்து, கோவிலோட ஊத்து தண்ணி. அதனால சுத்தமாக இருக்கிறது. மேலே போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. என்னது இது? ஏய், நல்லா. பாப்போம். ரொம்ப ஃபேமஸான இடம் சோலூர் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா முதுமலை யானைகள் சரணாலயம், பண்டிப்பூர் டைகர் ரிசர்வு, அப்புறம் இது ரெண்டையுமே பார்க்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு தான். 3 பக்கமுமே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டு தான். இங்கே பாருங்கள், இது கீழேயும் பள்ளத்தாக்கு, இங்கேயும் பள்ளத்தாக்கு தாங்க. யாருமே இல்லை இந்த ஏரியா, ட்ரையாக இருக்கிறதுனால மட்டும்தான் போயிட்டுருக்கோம். செம்மையான வியூ பாயிண்டான ஏரியா சோலூரில். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு பேன் பண்ண ஏரியா அது. ஏன்னா கெஸ்ட்டுங்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈகோ டூரிசம்லாம் பண்ணும்போது அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, காசுலாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து இங்கே வர்றதுக்கு யாருக்கும் அலௌடே கிடையாது. பசுமையான சூழ்நிலையில் வந்திருந்த காலநிலையில் அப்படின்னா இந்த ஏரியா பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். அழகாக ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கு, ட்ரை ஆகிட்டுருக்கு. ஆள் அறவே இல்லாமல் இருக்குங்க, யாருமே இல்லை. இங்கே வர்றதுக்கே செம பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு
ரொம்ப நிசப்தமான ஒரு அமைதி இந்த வியூ பாயிண்டில். நெருப்பெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். சும்மா தான் வந்து எதையாவது பற்ற வச்சு போட்டு போயிடுவாங்க. நாங்கள் சோலூர் வியூ பாயிண்ட்டு. இதுக்கு மேலே ஏறிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்டுன்ட்டு. எல்லாம் ரொம்ப நாளாக யாரையும் டூரிஸ்டெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் கேட்பாரட்டு கிடக்கு, பெயிண்டிங்லாம் இல்லாமல். காற்று மட்டும் நல்லா ஜிலு ஜிலுன்ட்டு அடிக்குது. புல்லெல்லாம் கருகி போயிருந்தாலும் வெயில் அடித்தாலும் காற்று மட்டும் ஜிலு ஜிலுன்ட்டு இருக்குங்க. அப்பா செம்மையாக இருக்குங்க ஃபீல். இதான் சோலூர் வியூ பாயிண்ட். உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம், பார்த்துக்குங்க. அருமையாக இருக்குது. 360 டிகிரியும் வியூ பாயிண்ட் தான். இந்த பக்கம் தெரிகிற வில்லேஜ் எல்லாமே சோலூர். இதாங்க சோலூர். ஃபுல்லாக எஸ்டேட் தான் இங்கே, விவசாயம். இந்த கல்லட்டி பள்ளத்தாக்குள்ள கடைசியாக இருக்கக்கூடிய கிராமம். கீழே தெரிகிறது முதுமலை, மசனகுடி அந்த ஏரியாங்க. இதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடியதான் கல்லட்டி ரோடு. அங்கேருந்து தான் நம்ம இந்த ரோடு வழியாக மேலே ஏறி இங்கே சோலூருக்கு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் சோலூர் கிராமத்தோட ஒரு கடைசி பகுதி. இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம இப்போ கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. ஸோ அதுக்கு வந்து வர்ற வழியில் அப்படியே நம்ம பார்த்துட்டு அந்த பிளேஸையும் வந்து பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்தாச்சு, சோலூர் கிராமம். இங்கே தெரிகிறது தாங்க சோலூர் கிராமம். இது கடைசி பகுதி, இது பின்பகுதி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கிராமத்துக்கு வந்து தேயிலை தோட்டங்கள் வழியாக அற்புதமாக இருக்கும் அந்த ரோடே. ஸோ அதில் வந்து நம்ம பயணத்தை மேற்கொள்வோம். ஸோ அதை இன்னொரு வ்ளாகில் நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே என்னோடய உடல்நிலையில் வந்து பல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளையும் தாண்டி பொருளாதாரத்தையும் தாண்டி இது எனக்கு வந்து வீடியோ நான் மேக் பண்ணி போடுறது வந்து நீங்கள் எல்லாம் அந்த வீடியோ பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மன துன்பங்கள் வந்து நீங்கணும். என்னோடய வீடியோஸை பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகணும், உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல்ஸை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பெரியவங்களாம் பார்க்குறீங்க, என்னோடய வயசில் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க. ஆனால் நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் என்னோடதெல்லாம் டெலிட் ஆகி போச்சு. 1 இயராக விரக்தியில் இருந்தேன். அதோட கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம், எக்கானிக், கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி நான் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப சிரமமாயிடுச்சு. மீண்டும் மறு பிறப்பெடுத்து தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இறைவன் கொடுத்த வாழ்க்கை இது. தேங்க்யூ கைஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். பை.
சோலூரில் கடைசியாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமம். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே பிளாஸ்டிக் பைகளே காணோம். ஆனால் பிளைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்ததுல ஒரு தூய்மையான மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தை சொல்லலாம் தாராளமாக. சுத்தமாக இருக்க காரணமான மனிதர்கள் இங்கே தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கலாம். அவங்க வந்து வேலை செஞ்சு எல்லாம் நெருப்பு வச்சு விட்ருக்காங்க. அக்கா ரெஸ்டாக்கா வீடியோ எடுக்கலாமா? அப்படியா? ஏன் எடுக்கக்கூடாது? எடுத்துக்கெல்லாம் கண்ணு வச்சுருவாங்களா சாப்பிடும்போது எடுத்தா? வாங்கண்ணா, நீங்கள் எல்லாம் தூய்மை பணியாளர்கள்ண்ணா. ஏன்னா கவர்மெண்ட் இதில் நீங்கள் பர்மனெண்ட்டாக டெம்பரரியாண்ணா? சரிங்கண்ணா, சரிண்ணா, சூப்பர்க்கா. அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த நீலகிரி மாவட்டத்தையே வந்து சுத்தமாக வச்சுருக்குறீங்க. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு கிராமமா இல்லை எப்படிங்கண்ணா? ம் ம். ஓ அப்படியா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. மக்கள்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்களா? குப்பை தொட்டியில் குப்பையை போடுறாங்களா இல்லை கண்டபடி போட்டு போயிடுறாங்களா? அதான் வேலை செய்ய சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்ட்டு. அப்படியா? டோர் பை டோர். ம், சரிங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. மக்கள்லாம் தூய்மைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கடைபிடிக்கிறாங்களா? பண்ணுறாங்க. கெஸ்ட்டுங்க சொல்ல முடியாது. ம், சொல்ல முடியாதுண்ணா. சரிண்ணா, தேங்க்யூண்ணா. பரவாயில்லண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வர்றேண்ணா. சரிண்ணா. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். நீலகிரி நவ் அப்படின்ட்டு தேடி பாருங்க. சரிங்கண்ணா. அப்படியே இன்ஸ்டா வர்றதில்ல, அதில் காசு தர்றதில்ல இல்லை, அதனால் லோக்கல் குல தெய்வம்.